துபாய் அரசரின் மகன் ஷேக் ரஷீத் மாரடைப்பால் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் துபாயில் 3 நாட்களுக்கு அரசு முறை தூக்கம் அனுசரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது துபாய் செய்தியாளர் நிவேதிதா தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். அமீரகத்தின் துணை அதிபரும் பிரதம மந்திரியுமான துபாயின் அரசர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தும் அவர்களின் மகன் மாண்புமிகு ஷேக் ராஷித் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தும் அவர்கள் நேற்று அதிகாலை மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு காலமானார். 34 வயதான ஷேக் ராஷித் துபாய் அரசரின் மூத்த மகனாவார். இவர் எந்தவிதமான அரசவை பதவிகளையும் வகிக்காதவர். சர்வதேச குதிரை ஓட்ட பந்தயங்களில் கலந்து கொண்டு அமீரகத்தின் சார்பாக பல முறை தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை புரிந்த விளையாட்டு வீரரான இவர் தனது வாழ்நாளின் கணிசமான பகுதியை சமூக சேவைக்காகவும் செலவழித்துள்ளார். இவரின் திடீர் மறைவையொட்டி அமீரகத்தின் அனைத்து அரசர்களும் துபாய் மக்தூம் குடும்பத்திற்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். இவரின் இறுதி அஞ்சலி நேற்று மாலை ஜபீல் பள்ளிவாசலில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்குகள் நடைபெற்று அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவரின் மறைவை ஒட்டி அடுத்த 3 நாட்களுக்கு அமீரகத்தில் துக்கம் அனுசரிக்கப்படுவதோடு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா அனந்தன்.